எல்லோருக்கும் வணக்கம். தி அல்கெமிஸ்ட் புக்க பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வெறும் ஒரு கதைன்னு நினைச்சிடாதீங்க. அது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு கனவை பத்தினது. அந்த கனவை, அந்த தனிப்பட்ட லட்சியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை துரத்திட்டு போறதுல என்னென்ன ரகசியங்கள் இருக்கு, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். உங்க கனவு உங்கள கூப்பிடுற மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒருவேளை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதோ, இல்லனா ராத்திரி அமைதியா இருக்கும்போதோ, ஒரு மெல்லிய குரல், அந்த குரலை நீங்க கேக்குறீங்களா? இந்த ஒரு கேள்விதான் நாம இப்ப பேச போற எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி. ஓகே, நம்ம பயணத்தோட ஸ்டெப் என்னன்னா, அந்த கூப்பிடுற குரல் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். அதாவது உங்களுக்கான பர்சனல் லெஜெண்ட் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு சாண்டியாகோன்னு ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையனோட கதை நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்போ இந்த பர்சனல் லெஜெண்ட் இல்லனா தனிப்பட்ட லட்சியம்னா என்ன? இது சும்மா ஒரு சின்ன ஆசையோ கனவோ கிடையாதுங்க. இதுதான் உங்க வாழ்க்கையோட உண்மையான பர்பஸ். நீங்க இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம். நீங்க செய்யறதுக்காகவே பிறந்த ஒரு விஷயம். உங்க மனசு ரொம்ப ஆழமா ஆசைப்படுற அந்த ஒரு விஷயம். சாண்டியாகோ கதையே எடுத்துக்கோங்களேன். அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன், ரொம்ப நிம்மதியா செட்டிலா இருந்தான். ஆனா எகிப்து பிரமிட்ல ஒரு புதையல் இருக்கிற மாதிரி ஒரு கனவு அவனை விடாம துரத்துச்சு. அந்த ஒரு கனவுக்காக அவன் தன்னோட ஆடுகள், அவனோட சேஃப்டி, அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வாழ்க்கை, இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு கிளம்ப துணிஞ்சான் பாருங்க. அதுதான் உண்மையான கமிட்மெண்ட். சரி, அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு போலாம். உங்க பர்சனல் லெஜெண்ட கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆனா ரொம்பவே கஷ்டமான ஒரு ஸ்டெப் இருக்கு. அது என்னன்னா, உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது. ஒரு விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு இல்லையா, அது நம்ம விதியோட முதல் எதிரி. எங்க நாம ரொம்ப சேஃபா வசதியா ஃபீல் பண்றோமோ அங்கதான் நம்ம வளர்ச்சி அப்படியே நின்னுடும். உங்க உண்மையான வாழ்க்கை, உங்க உண்மையான பர்பஸ் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ரெண்டு பக்கமும். ஒரு பக்கம் கம்ஃபர்ட் ஜோன், அதாவது பாதுகாப்பு, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரியே நடக்கும். ஆனா அங்க வளர்ச்சி இருக்காது, ஒரு தேக்க நிலைதான். இன்னொரு பக்கம் நம்மளோட பயணம். அங்க என்ன நடக்கும்னு தெரியாது, சவால்கள் இருக்கும். ஆனா அங்கதான் வளர்ச்சி இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு, வாழ்க்கையோட உண்மையான அர்த்தமே அங்கதான் ஒளிஞ்சிருக்கு. நீங்க எதை செலக்ட் பண்ண போறீங்க? நம்ம பயணத்துல பிரச்சனைகளும் தடைகளும் வர்றது ரொம்பவே சகஜம். அது வராம இருக்கவே இருக்காது. ஆனா அந்த சவால்களை நாம எப்படி பாக்குறோங்கிறது தான் இங்க முக்கியமான மேட்டர். அத தடைகளா பார்க்காம நம்ம பயணத்தோட ஒரு பார்ட்டா பார்க்க கத்துக்கணும். இந்த பயணத்துல நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, வர்ற ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு டெஸ்ட் தான். அது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. வாழ்க்கை உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கல, அது உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க, உங்களுக்கு சில பாடங்களை கத்துக் கொடுக்க தான் இந்த டெஸ்ட்டை வைக்குது. சோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நாம வளர்த்துக்கிட்டோம்னா, பயம் நம்மள தடுக்கிற ஒரு செவரா இருக்காது. அதுக்கு பதிலா நாம எந்த டைரக்ஷன்ல போகணும், எங்க வளரணும்னு காட்டுற ஒரு கைடா மாறிடும். இன்னொன்னையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயம்ங்கிறது வெறும் ஒரு மாயை. நம்ம பயணத்துல குறுக்க நிக்கிற பெரிய பெரிய மலைகள்லாம் வெளியில இல்ல. அதுல பெரும்பாலும் நம்ம மனசுக்குள்ள நாமளே உருவாக்கிக்கிற பயம்ங்கிற ஒரு இல்யூஷன் தான். ஓகே, இதுவரைக்கும் வெளியில இருக்கிற விஷயங்களை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம கவனத்தை கொஞ்சம் நமக்குள்ள திருப்புவோம். ஏன்னா இந்த பயணத்துல நமக்கு வழிகாட்ட போற முக்கியமான ஒரு கருவி நமக்குள்ளதான் இருக்கு. அதுதான் நம்ம இதயம். அப்படின்னா என்ன? இதயத்துக்கு செவி சாய்க்கிறதுனா சுத்தி இருக்கிற சத்தம், மத்தவங்களோட ஒப்பீனியன், இதெல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குள்ளேந்து வர்ற அந்த மெல்லிசான குரலை கேட்கறது, உங்க இன்ட்யூஷனை நம்புறது. அதுதான் இந்த பயணத்துல உங்களுக்கான உண்மையான காம்பஸ். ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மத்த எல்லா டிஸ்டர்பன்ஸையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்க மனச மட்டும் கேட்டா, உங்க இதயத்தை மட்டும் கேட்டா, அது உங்க பயணத்தை பத்தி உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணுது? சரி, நாம இந்த பயணத்தோட கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா பாடங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு பவர்ஃபுல்லான ஃபைனல் ஸ்டெப்புக்கு ரெடி ஆகும். அப்போ இந்த முழு பயணத்தோட சாராம்சம் என்னன்னு பார்த்தா, முதல்ல உங்க கனவை தைரியமா ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது, உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. மூணாவது, வர்ற பிரச்சனைகளெல்லாம் ஒரு டெஸ்ட்னு பாருங்க. நாலாவது, பயம்ங்கிறது ஒரு மாயைன்னு புரிஞ்சுக்கோங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா, உங்க இதயத்தோட குரலுக்கு மட்டும் காது கொடுங்க. ஆமாங்க, உங்களுக்கான அந்த பர்சனல் லெஜெண்ட், உங்களுக்கான அந்த புதையல், அது உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு. அதை அடையிறது கண்டிப்பா சாத்தியம்தான். இப்போ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இந்த பிரம்மாண்டமான பயணத்தை ஆரம்பிக்க நீங்க இன்னைக்கு இப்பவே எடுக்க போற அந்த முதல் சின்ன ஸ்டெப் என்ன யோசிங்க. ஆனா ரொம்ப நேரம் யோசிக்காதீங்க. தயங்காம செயல்படுங்க.